இது வந்து நாம் செய்யும் ஒவ்வொரு பக்தி செயல்களுக்கும் நமக்கு 1000 மடங்கு பலனை கொடுக்க வல்லது. மேலும் இந்த புருஷோத்தமமானது 3 வருடங்களுக்கு ஒரு முறைதான் நமக்கு பகவானுக்கு நம்ம சேவை செய்யற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ இந்த மாதத்தில் நமக்கு வந்து இஸ்கான் பாண்டிச்சேரியில் ஸ்ரீ ராதாநாத் பிரபு மற்றும் மாதாஜியோட ஆசீர்வாதத்தால நம்ம பிரபுபாதரை பற்றி உங்கள் நலனை என்றும் விரும்பும் பிரபுபாதா அப்படின்ற புத்தகத்துல இருந்து பிரபுபாத லீலாமிருதத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 2 கிளாஸஸ் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 13 பக்கம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதோட தொடர்ச்சி பார்க்கலாம் நம்ம. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்றது முன்னாடி சில குயிக் ரீகேப் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு கேள்வி. பிரபுபாதர் அவருடைய குரு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதிய சந்திக்கிறார், சரிங்களா? இது எந்த வருடம் நடந்தது? யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாதர் சந்தித்த வருடம் 1922. எக்ஸாக்ட்லி மத்த 22 1922 பிரபுபாதர் வந்து அவருடைய குருவை சந்திக்கிறார். ஓகே, அப்போ பிரபுபாதருக்கு அவருடைய குரு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கட்டளை என்ன? கிருஷ்ண பக்தியை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும். யாரிடம் சென்று பரப்ப வேண்டும்? ஒரு இது சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலம் பேசும் வெளிநாட்டிற்கு சென்று அங்கு ஆங்கிலம் பேசும் மக்களிடையே இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவருடைய குருவுடைய கட்டளையா இருக்கு. அருமை. ஓகே, ஓகே. ஸோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நான் இதை வந்து குரூப்ல அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டியது. யாருக்கோ ஞாபகம் இருக்குங்களா எது வரைக்கும் நம்ம பிடிச்சிருக்கோன்ட்டு? ஓகே, ஸோ நம்ம இனிமேல் நோட் பண்ணிருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி வரைக்கும். எஸ் மாதாஜி. ஸோ try to get பிரபுஜி இங்கிலீஷ்ல பேஜ் நம்பர் கூட கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படியே. ஓகே மாதாஜி, I will translate. So Mataji, you don't know Tamil fully or you know something? No, Tamil understand பண்ணிப்பேன் பிரபு. Okay, but I don't have that much like a pure Tamil version. I can't understand that much. Okay Mataji, in between I'll try to explain you if you book I can read English easily Prabhu. Okay Mataji, that will be nice. Hare Krishna. Okay, okay. So உங்க கண்ணு மூடி, you can read now. ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து அவருடைய குருவை சந்திக்கிறார். அப்புறம் வந்து மெயினா வந்து பிரபுபாதர் வந்து 2 விஷயத்த சொல்றார். ஒன்று வந்து என்னுடைய குரு எனக்கு அதாவது என்னுடைய தந்தை எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தார். என்னுடைய குரு வந்து எனக்கு எப்படி புத்தகம் அச்சரித்து கிருஷ்ண பக்தியை பரப்புவது என்ற விஷயத்த சொல்லி கொடுத்தார் அப்படின்ற விஷயத்த இங்க பிரபுபாதர் சொல்றார். ஓகே, பிரபுபாதரோட மனைவியோட பேர் யாருக்கோ ஞாபகம் இருக்குங்களா? படிச்சாலாம் மறந்துதான் போறோம். எஸ், ராதாராணி தத்தா. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் பிரபு வந்து எக்ஸாம் வைப்பாங்க அப்புறம் லேட்டர்.
Yes. ரெண்டரை மணி நேரம். So it's about 2 hours they are meeting. Okay. So Prabhu, this is my first day class. So can you tell me the page number from where you are taking the next chapter today? Yes, I will tell. So Mataji, you could see now this is 19th page we are going to read now today. Double X. Yeah, 19th we are going to read. So finally, Irian. This is in but English. And book it. I'll tell you. That's okay. 1 minute, Mataji. Book in the book English. Mataji, just try to get. So this is a meeting of Prabhupada. So after the meeting, he is convinced about his authority of Srila Bhaktisiddhanta Saraswati, and Prabhupada is getting defeated by him, but he was happy. So he comes down from the stairs and he started walking. So in Prabhupada's mind, the main thing is pro-Indian, pro-freedom fighter. Now everything is changed now. Super. Yes, Mataji. So those are the content. Try to get. Otherwise, I will try to summarize later. Okay. So இப்போ என்னன்னா பிரபுபாதர் வந்து இது வரைக்கும் ஸ்ரீல பக்திசித்தாந்த சரஸ்வதி சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு விடுதலை வீரனாக, சுதந்திர போராட்ட வீரனாக தான் நினைச்சிட்டு இருந்தார். இப்ப சந்திச்சு வெளில வரும்போது இப்ப அவருக்கு வந்து எல்லாமே மாறுது. என்ன பாயிண்ட் அப்படின்னா சுதந்திரம் ஒரு தற்காலிகமானது அப்படின்ற விஷயம் அவருக்கு புரிய வருது. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா நான் ஷேர் பண்ணியிருக்கிறது? Yes. பேஜ் நம்பர் சொல்லுங்க பிரபு. பேஜ் நம்பர் வந்து 19 Mataji, X1X. X1XX. I will tell in English. No, sorry, Mataji, just 1 minute. I'll tell in English so that Mataji can follow. Okay, this is page number X15. That is 14 in Roman letter. 14 English. You try to follow Mataji from there. Okay. Okay. இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ பிரபுபாதர் நினைக்கிறது நம்ம வந்து ஏன் திருமணம் செய்து கொண்டோம். அப்போ அவருக்கு வந்து சுதந்திரம் என்றது தற்காலிகம். அப்போ அவரு அதாவது அவரோட குருவோட வார்த்தைகள் அவருக்கு ரொம்ப எக்கோ பண்ணுது. அப்போ இது வரைக்கும் அவர் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன செய்யறாருன்னா அவருடைய குருவோடைய அந்த கட்டளைகளை பின்பற்றுவரா இவர் வந்து மாறுகிறது அவர் உணர்றாரு. அப்ப இவருக்கு வந்து மனசுல வந்து ஒரு சங்கடம் வருது. என்ன அப்படின்னா ஒரு பக்கம் என்னுடைய குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொரு பக்கம் என்னோட குடும்ப பொறுப்பு, ஏன் நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்ற எண்ணமும் அவருக்கு தோன்றுது. ஓகே, இந்த மகான், இந்த மிகப்பெரிய ஒரு பெரிய ஆத்மா என்னை வந்து கூப்பிடுறாரு. எதுக்குன்னா பிரச்சாரம் செய்ய கூப்பிடுறார். ஆனா ஒருவேளை நான் கல்யாணம் செய்துக்கலாம் நான் என்ன செஞ்சிருவேன்னா உடனே அவர் கூட போய் சேர்ந்திருக்க முடியும். குடும்பம்னு ஒண்ணு ஆயிடுச்சு, இப்ப எப்படி உதறிட்டு போக முடியும் அப்படின்னு அபய் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். கண்டினியூ பண்ணலாம். யாரோ படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, யாரோ படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் மாதாஜி, கண்டினியூ பண்ணுங்க. சற்று முன் வரை ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்த அபய் தான் மெல்ல மெல்ல ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவர்களை பின்பற்றுபவனாக மாறுவதை உணர்ந்தார். அப்பொழுது அவருக்கு ஏன் கல்யாணம் செய்து கொண்டோம் என்று கூட தோன்றியது. இந்த மகான் என்னை பிரச்சாரம் செய் என்று அழைக்கிறார். கல்யாணம் மட்டும் செய்து கொள்ளாமல் இருந்திருந்தால் உடனே அவரோடு மடத்தில் சேர்ந்திருக்க முடியும். குடும்பம் என்று ஆகிவிட்ட பிறகு எப்படி உதறிவிட்டு போக முடியும் என்றெல்லாம் சிந்தித்தார் அபய். அற்புதமான மனிதர். சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் ஒரு திறமை வாய்ந்தவரின் கைகளில் தான் இருக்கிறது என்றார் அபய் தன் நண்பரிடம். ஸ்ரீல பிரபுபாதா பின்னால் இந்நிகழ்ச்சியை பற்றி பேசுகையில், அன்று இரவே ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களை குருவாக தன் மனதில் ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவர்களை சந்தித்த அன்றிலிருந்து அபய் கௌடிய மட பக்தர்களோடு நெருங்கி பழக ஆரம்பித்தார். அவர்கள் அபயிடம் புத்தகங்கள் பல கொடுத்து படிக்குமாறு சொல்லியதுடன் தங்களுடைய குருவாக பக்தி சித்தாந்தாவை பற்றிய வரலாற்றையும் எடுத்து சொன்னார்கள். சைத்தன்ய மகாபிரபுவிடம் இருந்து வரும் குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த ஸ்ரீல பக்தி வினோதா என்ற பெயரும் வைஷ்ணவருடைய புதல்வர் தான் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா. ஸ்ரீல பக்தி வினோதாவுக்கு முன் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் தங்களை சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள் என்று கூறிக்கொண்டு திரிந்த போலிகளால் மூடி மறைக்கப்பட்டிருந்தது. இப்போலி கூட்டத்தினர் சைத்தன்ய மகாபிரபுவின் பவித்திரமான போதனைகளிலிருந்து பல்வேறு விதங்களில் விலக்கி நடந்து கொண்டு வைஷ்ணவத்தின் புகழை கொடுத்தனர். பக்தி வினோத தாக்கூர் அவர்கள் தன்னுடைய இடைவிடாத எழுத்தினாலும் தான் இருந்த மிகவும் அந்தஸ்து வாய்ந்த பதவியினாலும் மதிப்பையும் செல்வாக்கையும் வைஷ்ணவத்திற்கு மீட்டு கொடுத்தார். சைத்தன்ய மகாபிரபு போதனைகள்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஆஸ்திக கொள்கை. அவர் போதித்தவைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கோ மதத்தினருக்கோ மட்டும் பொருந்துபவை அல்ல, உலகில் உள்ள எல்லாருக்கும் பொருந்துபவையாகும் என்றார் பக்தி வினோதா. சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் உலகம் முழுவதும் பரவும் நாள் வரும் என்று முன்கூட்டியே சொன்ன அவர் அந்நாளை எதிர்பார்த்து ஏங்கியபடி இருந்தார். படிக்கலாமா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ நம்ம இப்போ வரலாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த பேராகிராஃப் படிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஹரே கிருஷ்ணா குயிக்கா சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ் ஸோ தட் இந்த விஷயங்களை நம்ம வந்து ஞாபகம் வச்சுப்போம். ஹரே கிருஷ்ணா. நீங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இதுல இருந்து? ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, பிரபுபாதர் வந்து பின்னாடி ஒரு நாள் சீடர்கள்ட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, த மொமெண்ட், அந்த நாள் என்னைக்கு வந்து அவருடைய குரு அவர் சந்திக்கிறாரோ அன்னைக்கே அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவரை வந்து மனசுல குருவா ஏத்துக்கிறார். ஓகே, இப்போ வந்து இப்ப பிரபுபாதர் வந்து என்ன மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஒண்ணு இல்ல பிரபு, சாரி பிரபு. ஓகே, அப்போ
ஷெல்டர் ஆஃப் த பிரபு, தட் இஸ் லார்ட் கிருஷ்ணா. அவர்தான் பிரபுபாதர். அப்ப பிரபுபாதரோட பேர் என்ன? அபய் சரண் பக்தி வேதாந்த சுவாமி. அபயச்சரண் அவரோட பேரு, பக்தி வேதாந்த சுவாமி. அபயச்சரண் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். நம்ம எல்லாம் அவர் வந்து பிரபுபாதர்னு அழைக்கிறோம். ஓகே, சூப்பர். இப்போ அப்ப அவருடைய குரு யாரு அப்படின்னா ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம குரு பரம்பரையை பத்தி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி சரஸ்வதி தாக்கூர். ஓகே ஓகே, இது வந்து ஒரு கௌரவ பட்டம் மாதிரி தாக்கூர் அப்படின்றது. ஓகே, அப்போ இப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் யாரு, யார் வீட்டுல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். அப்போ பக்தி வினோத் தாக்கூர் மொத்தம் 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க. 6 கோஸ்வாமிகள். யார் இந்த 6 கோஸ்வாமிகள்னா சைத்தன்ய மகாபிரபு நமக்காக விட்டுட்டு போனது என்ன அப்படின்னா எந்த புத்தகமும் சைத்தன்ய மகாபிரபு நமக்காக விட்டுட்டு போகல. யாருக்கா தெரியுமா? அவர் நமக்காக விட்டு போனது என்னது யாராவது தெரியுமா? என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு புத்தக வடிவில் அப்படின்னா 8 அஷ்டகம். அதுதான் சிக்ஷ்டாஷ்டகம். இது மட்டும் தான் சைத்தன்ய மகாபிரபு நமக்காக கொடுத்திருக்காரு. மற்றபடி சைத்தன்ய மகாபிரபு எந்த புக்கையும் நமக்கு எழுதி கொடுக்கல. ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன செஞ்சிருக்காருன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த 6 கோஸ்வாமிகள் ஜீவ ரூப சனாதன ரகுநாத பட்ட ரகுநாதாச கோபால பட்ட கோஸ்வாமி, இந்த 6 கோஸ்வாமிகளுக்கும் விருந்தாவனத்திலையும் மத்த பகுதியிலையும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அவங்க தான் இந்த புத்தகங்கள் எல்லாரையும் எழுதுறாங்க. ஓகே, அப்போ 6 கோஸ்வாமி இருக்காங்க. இந்த 6 கோஸ்வாமிக்கு அடுத்தது 7வது கோஸ்வாமி அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். 7வது கோஸ்வாமி யாரு? ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். அவருடைய மகன் யாரு? ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவருடைய மகன் தான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா பகவான்கிட்ட எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு 7 குழந்தைகள் இருக்கு. 8வது ஒரு குழந்தையை கேட்கிறார். அந்த குழந்தை வந்து உலகம் முழுவதும் பக்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு குழந்தையை கொடுன்னு வேண்டார் பகவான்கிட்ட. அப்போ என்ன நடக்குதுன்னா இன்னைக்கும் பூரியில, ஜெகநாத் பூரியில அந்த ரதம் செல்கிற அந்த வழி, அந்த பெரிய மாட வீதி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அங்க வந்து பக்தி வினோத் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட். அவருடைய வீட்டுக்கு நமக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னா ரோட்ல வந்து ரோடை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வருவோம். ஆனா பக்தி வினோத் தாக்கூருக்கு அவர் வீட்டுக்கு ஒரு ரயில்வே ட்ராக்கே போச்சு. இதை காதல் வாங்கினீங்களா? புரிஞ்சுதா இந்த விஷயம் என்ன சொல்ல வரேன்னு? எஸ், பக்தி வினோத் தாக்கூருடைய வீட்டுக்கு அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட். அவருடைய ஷெட்யூல் வைஷ்ணவர்கள் ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஷெட்யூல். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எந்த வேலையை பார்க்கணும். சிலர்லாம் சொல்லுவாங்க நான் பக்தியில வந்தா குடும்பத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பக்தியையும் பார்த்துக்கிட்டு கூடவே அலுவலக பணி, ஆங்கிலேயர்கள் அவருடைய பணியை மெச்சி அவர் வீட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா ரயில்வே ட்ராக் வச்சிருக்காங்க. அப்போ அவர் வந்து இருக்கிறது வந்து மாயாப்பூர்ல இருக்கார். பின்னாடி அவர் என்ன செய்யறாருன்னா கொல்கத்தாவில இருந்து ஒரிசா போறார். ஒரிசாவில் வந்து அந்த மாட வீதி, அங்கதான் அவங்க வீடு இருக்கு. அப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி பக்தி வினோத் தாக்கூர் என்ன கேட்டிருக்காரு வரம் பகவான்கிட்ட? அவர் வந்து ஒரு குழந்தையை கேட்கிறார். அந்த குழந்தை என்ன செய்யணும்? உலகம் முழுவதும் பக்தியை கொண்டு செல்ல வேண்டும். எஸ். அப்போ ரத யாத்திரை நடக்குது. ரத யாத்திரை நடந்து பகவான் வந்துகிட்டு இருக்கார். த பாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னாங்க. ஒட்டுமொத்த ஜகத்துக்கே நாதன் ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா சுதர்ஷன் அந்த தேர்ல ஏறி வராங்க. அந்த தேர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்த உடனே நின்னுடுச்சு. 2 நாள் முயற்சி பண்றாங்க, தேர் நகரவே இல்லை. 2 நாள். அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்பதான் பிறந்து கொஞ்சம் குழந்தையா இருக்கார். அப்போ அந்த குழந்தை வெளியில வரார். இன்னைக்கும் அங்க ஒரு கௌடி மட்டு இருக்கு பூரியில, ஜெகநாத் பூரி நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு கௌடி மட்டு இருக்கு. அங்க அதுதான் அவங்க வீடு. அங்க பிறந்து அவர் வெளியில வரார். வந்து அவங்க அம்மா அழைச்சிட்டு வராங்க. ரதம் நிக்குது, பகவான தரிசனம் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. அப்போ அழைச்சிட்டு வந்த உடனே அவர் குழந்தை வெளியில வந்த உடனே அந்த பகவானுடைய கையில இருந்து ஒரு மாலை வந்து விழுது அந்த குழந்தை மேல. அப்ப அவர் புரிஞ்சிருச்சு பகவான்கிட்ட நம்ம கேட்ட வரம் அந்த குழந்தை இவருதான் அப்படின்னு சொல்லி. சோ பின்னாடி அப்புறமா அந்த தேர் வந்து நகருது. சோ இவ்வளவு சிறப்பு பெற்றவர் யாருன்னா பக்தி வினோத் தாக்கூர். யாரு? 7வது கோஸ்வாமி அப்படின்னு போற்றப்படக்கூடியவர். அவருடைய
மகன் தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி. இவர் வந்து பகவானுடைய டைரக்ட் அசோசியேட், எப்பயுமே பகவான் கூட நித்தியமா இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய சீடர் தான் பிரபுபாதர். இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு குரு சீட பரம்பரையில நம்ம வந்து கனெக்ட் ஆயிருக்கோம். அதுல நம்ம கொடுத்து வச்சவங்க நம்ம எல்லாம். ஓகே, சோ இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய குருவை பத்தி சொல்லும் போது அவரை பத்தி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். அப்ப வந்து பக்தி வினோத் தாக்கூருடைய மகன் அப்படின்ற விஷயம் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அப்போ இது விஷயம், சில விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் போறேன். ஸோ ஜஸ்ட் அப்பதான் ஸோ தட் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். சைத்தன்ய மகாபிரபு 1486 ஆண்டு இந்த பூமிக்கு வருகிறார், லீலைகள் செய்கிறார். ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு பகவான் மறுபடியும் அவர் வந்து கிளம்பி போயிடுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த போதனைகள், அவருடைய பிறந்த இடம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் என்ன ஆயிடுச்சு, மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ சிலர் என்ன செய்யறாங்கன்னா, சில போலியானவங்க அப்ப உருவாகி அந்த போதனைகளை கொஞ்சம் வழி தவறி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பக்தி வினோத் தாக்கூர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து எழுதுறாரு. அவர் தான் பயோனியர். அவர் அந்த புக்கெல்லாம் எழுதி அவர் வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ல இருக்கிறதால அந்த செல்வாக்க வச்சு அந்த வைஷ்ணவத்தை மீட்டு கொண்டு வரார். ஓகே, அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஆஸ்திக கொள்கை, பகவானை பத்தி அந்த விஷயங்கள் ஒரு மதத்திற்கோ ஒரு பகுதியினருக்கோ மட்டும் பொருந்துவதல்ல, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பொருந்துவை. அப்ப ஜாதி, மதம், இனம், இப்படி எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம பிரிச்சு வச்சிட்டு இருக்கு. அது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, கிருஷ்ண பக்தி, பகவான் மீது அன்பு, இதுதான், இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொன்ன அந்த விஷயத்த இவர் வந்து நடைமுறைப்படுத்துறார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு முக்கியமான ஒரு போதனை வச்சிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு நகர்லயும் என்ன ஒலிக்கும், பகவானுடைய நாமமானது ஒலிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கார். அதை வந்து எல்லாரும் அதை பத்தி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வாங்க படிக்கலாம், அதுல கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. யாரோ படிக்கிறீங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம ஒவ்வொரு தடவையும் தேன்மொழி மாதாஜியே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? வாலண்டியர் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா குருஜி. நானே படிக்கிறேன் குருஜி. டிஸ்டர்ப்லாம் இல்லைங்க குருஜி. எனக்கு ஒரு சேவை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி ஹரே குருஜி. கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளின் தீர்மானமான கருத்து, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர் பெயரை உச்சரிப்பதை விட உயர்ந்த தர்மம் எதுவும் கிடையாது என்பதை தான் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா போதித்தார். முன் சென்ற யுகங்களில் கடவுளை அடைய வேறு வழிகள் இருந்தன. ஆனால் நடக்கும் கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜெபிப்பது மட்டுமே நம்மை காப்பாற்றும். புருஹன் நாரதீய புராணம் மற்றும் உபனிஷத்துகளை ஆதாரமாக காட்டிய பக்தி வினோத தாக்கூராரும் பக்தி சித்தாந்த தாக்கூராரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் முக்கியத்துவத்தை குறிப்பாக வலியுறுத்தினர். மகா மந்திரத்தை பற்றி புராணங்கள் மற்றும் உபனிஷத்துக்கள் கூறுபவை அபைக்கு தெரியும். மகா மந்திரமும் அபைக்கு தெரியும். மேலும் பகவத்கீதையின் சாரமும் தீர்மானமும் அவருக்கு தெரியும். ஆனால் பெரிய ஆச்சாரியர்களின் புத்தகங்களை அவர் படிக்கும்போது சைத்தன்ய மகாபிரபுவின் இயக்கத்தின் வளர்ச்சி பற்றி புதிதான உணர்வுகளை அவர் அடைந்தார். இப்போதும் அபையினால் தன் வைஷ்ணவ பாரம்பரியத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. தொல்லைகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் மக்களுக்கு எல்லாவற்றையும் விட உயர்ந்த நன்மையை அளிக்க வல்ல சக்தி சைத்தன்ய மகாபிரபுவின் வைஷ்ணவ பாரம்பரியத்தில் இருப்பதை அவரால் தெளிவாக உணர முடிந்தது. வியாபார நோக்கத்திற்காக ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் மாதா, ஏன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குதுல. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்போ யாரா சொல்றீங்களா? அப்ப சைத்தன்ய மகாபிரபு போதனைகள தீர்மானமான கருத்து என்ன? ஹரே கிருஷ்ணா மந்திரம் பிரபு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஆல்மோஸ்ட் மாதாஜி. வேற க்ளோஸ், வேற என்ன பாயிண்ட்?
முக்கியமா சைத்தன்ய மகாபிரபு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டே இருக்காரு. எல்லா கிராமத்திலும் ஒலிக்கணும் Starting அந்த மந்த் அந்த Starting மந்திரம் பண்றது தான். மந்திரம். ஓகே, இந்த கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் நம்மள காப்பாத்துன்று அவர் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார். அப்படிதானே எஸ், பிரபு? ஓகே. அப்ப அவரோட எஸ் ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. முக்கியமா அவர் என்ன கிருஷ்ணர் சொல்றாருன்னா, தான் முழு முதற் கிருஷ்ணர் தான் கடவுள். முழு ஹரிபோல். எஸ், இதுதான். ஹரே கொஞ்சம் கிருஷ்ணா. கேளுங்க. நம்ம வந்து இதுல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஓகே, முக்கியமான கருத்து என்ன? கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்காத வரைக்கும் நம்ம வந்து என்னது, நம்ம வந்து அடுத்த லெவல் கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யணும், அவருக்கு சேவை செய்யணும். அப்ப எப்படி சேவை செய்யணும்? அவருடைய நாமத்தின் மூலயமாக, அதை ஜபிப்பதன் மூலயமாக அப்படின்னு நம்ம அடுத்த லெவலுக்கு வருவோம். ஓகே, அப்போ உயர்ந்த தர்மம் என்னது அப்படி சொல்றாரு இங்க சைத்தன்ய இவரு பக்தி சித்தாந்த் சரஸ்வதி. என்ன தர்மம், எதை வந்து உயர்ந்த தர்மம் போதிக்கிறார்? அவர் பெயரை உச்சரிப்பது. பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது உயர்ந்த தர்மம். அப்போ போன ஜென்மங்கள்ல வேற வேற வழிகள் இருக்கு. என்னென்ன வழிகள்? சத்தியுகத்துல என்ன செய்யணும்? சத்தியுகத்துல ஒரு மனிதனோட ஆயுள் காலம் 1,00,000 வருடம். அப்ப என்ன செய்யணும்? எப்படி நீங்க பகவானை அடைவீர்கள்? பகவானை அடைவதற்கு நீங்கள் தியானம் செய்யணும். 1,00,000 வருஷம் தவம் செய்ய, இப்படியே தியானத்திலேயே இருக்க வேண்டியதான் 1,00,000 வருஷம். அதுக்கு அடுத்தது திரேதாயுகம். அங்க என்ன சொல்றாங்க? பகவானை அடைவதற்கு என்ன வழி? யாகம் கோவில் யாகங்கள் யக்னங்கள் பண்ணணும். அடுத்தது துவாபர யுகம். மனிதனுடைய ஆயுள் காலம் 1000 வருடம். இங்க என்ன செய்யறாங்கன்னா கோயில் வழிபாடு. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு வந்து கோயில், நிறைய கோயில்கள்லாம் இன்னும் இருக்கு. இன்னும் கலியுகம் போக போக கோயில்லாம் இருக்காது. அதுதான் பிரச்சனை. ஓகே, பட் ஆனா 10,000 வருடம் நம்ம கூட ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்கும். கோல்டன் பீரியட்ல இருக்கும் நம்ம. அப்ப கலியுகத்துல என்ன செய்ய, என்ன வழி? கலியுகத்துல ஒரே ஒரு வழி, சந்தித். ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலோ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிர் அன்யதா. அப்போ அததான் பிருகத் நாரணிய புராணத்திலையும் கலி முண்டக உபநிஷத்துலயும் அததான் பக்தி வினோத் தாக்கூர் வந்து அதை ஆதாரமா காமிக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பேரும் வலியுறுத்துறது ஒரு விஷயத்தை தான். என்ன விஷயத்தை வலியுறுத்துறாங்க? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த விஷயத்த அவங்க 2 பேரும் முக்கியமா வலியுறுத்துறாங்க. அப்போ இப்ப நம்ம பிரபுபாதருக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரமும் தெரியும், பகவத்கீதையும் தெரியும், எஸ் எல்லாமே தெரியும். ஆனா இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் இந்த இப்போ அவருடைய குருவை சந்திச்ச உடனே அவருடைய புத்தகங்களை அவர் படிக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வேற விதமான புதுமையான அனுபவத்தை அவர் வந்து உணர்றார். அப்போ இவர் வந்து அந்த வைஷ்ணவ பாரம்பரியத்தை பத்தி, ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் மெக்கானிக்கலா ஏதோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் தெரியும் போது, அதை ஏன் பண்றேன்னு தெரியும் போது, அப்ப என்ன நடக்கும்? நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் கொஞ்சம் ஈடுபாடோட செய்வோம். அது மாதிரிதான் இங்க நடக்குது. ஓகே, இப்ப இந்த லைனை நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. தொல்லைகள் நிறைந்த இந்த கலியுகாலத்தில் மக்களுக்கு எல்லாவற்றையும் விட உயர்ந்த நன்மையை அளிக்க வல்ல சக்தி சைத்தன்ய மகாபிரபுவின் வைஷ்ணவ பாரம்பரியத்திடம் இருப்பதை அவரால் தெளிவாக உணர முடியுது. அப்போ நம்ம இருக்கிற இந்த கலியுகம் எப்படிப்பட்டது? தொல்லைகள் நிறைந்தது. கலிகாலே இது வந்து ஃபுல்லா தோஷங்கள் நிறைந்த இந்த யுகம். அப்போ இதுல வந்து எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கிற சக்தி எங்க இருக்கு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வியாபார நோக்கத்திற்காக அபையும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அலகாபாத்துக்கு குடிபெயர வேண்டி வந்தது. அலகாபாத்தில் தான் 1933ஆம் ஆண்டு அபை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரிடம் தீட்சை பெற்று சிஷ்யனானார். பின் 30 ஆண்டுகளுக்காக தன் குருவின் கட்டளைப்படி கிருஷ்ண உணர்வை உலகமெங்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அபையின் மனதில் நாளுக்கு நாள் வளர்ந்து பெரிதாகி கொண்டே வந்தது. அபையின் குடும்ப பொறுப்புகள் அவரது பிரச்சார ஆசைகளுக்கு முட்டுக்கட்டையாக செயல்பட்டன. அவருடைய மனைவி வீட்டில் கடவுள் நம்பிக்கை
உடையவராக இருந்தாலும் கிருஷ்ண பக்தியை பரப்ப வேண்டும், அதற்கு பாடுபட வேண்டும் என்ற அபையின் கொள்கையை ஏற்கவில்லை. சில சமயம் அபை வீட்டில் பலரை வரவழைத்து பகவத்கீதையிலிருந்து உரை நிகழ்த்துவார். அப்போதெல்லாம் அவர் மனைவி மாடியில் உட்கார்ந்து கொண்டு தேநீர் அருந்தி கொண்டிருப்பார். தன் மனைவி இவ்வளவு பிடிவாதமாக இருந்த போதிலும் அபை பொறுமை இழக்காமல் அவரை எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்த வண்ணம் இருந்தார். மருந்து விற்பனையாளர் என்பதால் அபை வட இந்தியாவில் ரயிலில் பல இடங்களுக்கு பயணம் செய்தார். தன்னால் பணக்காரனாக மட்டும் ஆக முடிந்தால் பக்தி சித்தாந்தாவின் குறிக்கோள்களை பரப்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நினைத்தார் அபை. இந்த எண்ணம் மட்டும் வியாபாரத்தில் அபைக்கு ஊக்கமளித்தது. அபையினால் தன் குருவின் அருகில் இருக்கவோ அவரோடு பயணங்கள் மேற்கொள்ளவோ அவரை அடிக்கடி பார்க்கவோ முடியவில்லை. அவர் கல்கத்தாவில் இருக்கும் நேரம் பார்த்து தன் கல்கத்தை வைத்துக் கொள்வதன் மூலம் சில சமயம் அபையினால் ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவை பார்க்க முடிந்தது. இப்படி கடந்த 4 வருடங்களில் அவரை சுமார் 12 முறை பார்த்திருப்பார். மற்ற தத்துவங்களை எதிர்த்து வாதாடுவதில் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா சிம்மம் போன்றவர். அவர் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது அவரை அணுக சிஷ்யர்களே மிகவும் பயப்படுவார்கள். மற்ற சிஷ்யர்களுடன் ஒப்பிடும்போது அபைக்கும் அவருக்கும் தொடர்பு மிகவும் குறைவு. இருந்த போதிலும் அவர் அபையை எப்போதும் மிக அன்போடு நடத்துவார். 1935 வருடம் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவர்களின் 62ஆம் ஆண்டு பிறந்த நாளன்று அபை அவரது ஆன்மீக சகோதரர் அடங்கிய கூட்டம் ஒன்றில் ஒரு கவிதையும் கட்டுரையும் சமர்ப்பித்தார். இக்கூட்டம் நடந்தது பம்பாயில். இவை நல்ல வரவேற்பை பெற்று பிறகு கௌடிய மடத்தின் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. அவருடைய ஆன்மீக சகோதரரின் ஒருவர் அபைக்கு கவி என்ற பட்டத்தை கொடுத்தார். இந்த கவிதையும் கட்டுரையும் ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவுக்கு கேட்டு அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்த போதுதான் அபைக்கு உண்மையிலேயே பெருமை ஏற்பட்டது. இந்த கவிதையின் குறிப்பாக 4 வரிகள் கொண்ட ஒரு பகுதியை ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அதை அவர் விருந்தினர்களுக்கெல்லாம் காண்பித்தார். புலன்கள் உண்டு கடவுளுக்கு நிரூபித்து விட்டீர்கள் நீங்கள், மாயாவாதம் எனும் விபத்தை விரட்டி விட்டீர்கள் நீங்கள். எப்படியோ இந்த 4 வரிகளில் அபை மாயாவாதத்திற்கு எதிராக தன் குருவின் போதனைகளின் சாரத்தை அடக்கிவிட்டார். இதிலிருந்து தன் குருதேவரின் மனதை எவ்வளவு தூரம் அபை அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா. இதை தவிர அபையின் கட்டுரையையும் அவருக்கு பிடித்திருந்தது. தனக்கு மிகவும் நெருக்கமான பக்தர்களிடம் அபையின் கட்டுரையை ஸ்ரீல பக்தி சித்தாந்தா காட்டினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல இருந்து கேட்டதுல இருந்து நீங்க சில விஷயங்கள் என் கூட ஷேர் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஜஸ்ட் உங்களுக்கு ஏதோ 1 or 2 பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க பிரபுஜி, பிரபுபாதா அவங்களோட சிஷ்யர் குருவை பார்க்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் 1922 பார்த்தாரு. ஆனா தீட்சை வாங்கினது 1933, 10 years பேக் தான் அவரு தீட்சை எடுத்தாரு பிரபுஜி. எஸ் மாதா. ஹரே கிருஷ்ணா. சூப்பர், அருமையான பாயிண்ட். 11 வருஷம் கழிச்சு அவர் தீட்சை வாங்குறார் பிரபுபாதர். ஓகே, வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது ஒரு குயிக் செக். எத்தனை பேர் இந்த கிளாஸை கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை எத்தனை பேர் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா ஒரு குயிக்கா? ஹரிபோ. எஸ், ஓகே, சூப்பர். ஓகே, ஓரளவு எல்லாரும் பிரபுபாதரை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். அருமை, ஹரிபோல். எஸ். அப்போ இந்த 30 வருஷம் பின்னாடி அவர் பிரபுபாதர் 1963 அந்த வருஷம் அப்பதான் போறார். ஸோ அப்போ இந்த 30 வருஷம் பிரபுபாதர் மனசுல ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்கு? அவரோட குருவோட அந்த கட்டளை எப்படியாவது உலகம் எங்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயம் அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அந்த எண்ணமும் ஆசையும் அதிகமாயிட்டே இருக்கு பிரபுபாதர். அப்போ இதுல அவருக்கு தடையா இருக்கிறது எது அப்படின்னா குடும்ப பொறுப்புகள்.
அவங்களோட மனைவி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உண்டு, பகவானுக்கு சேவை செய்வாங்க, பகவானுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க விடவே இல்லை. என்ன விஷயம் யாரா சொல்றீங்களா? என்னது? டீ குடிச்சிட்டு இருக்காங்க பிரபுஜி. அவங்க எஸ், வெளிநாட்டுக்கு போய் பிரச்சாரம் செய்யறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. எஸ், அவருக்கு வந்து அவங்க வந்து வீட்டுல, ஏன்னா அவங்களும் வந்து ஒரு பாரம்பரிய பக்தி, அந்த கிருஷ்ண பக்தி இருக்கிற அந்த குடும்பத்துல தான் வராங்க. சோ கிருஷ்ண பக்திய பரப்பணும். இப்ப ரெண்டு விஷயம், ரெண்டு பேரு பக்தர்கள், ரெண்டு வகையானவர்கள். ஒண்ணு பஜனானந்தி, இன்னொருத்தவங்க கோஷ்டி ஆனந்தி. யாருக்கும் என்னன்னு தெரியுமா இது? பஜனானந்தி, கோஷ்டி ஆனந்தி. பஜனானந்தினா என்ன, கோஷ்டி ஆனந்தினா என்ன? பஜனானந்தி அவங்க உண்டி. அப்புறம் ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. பஜனானந்தி அவங்க உண்டியா தனியா போயிட்டு பஜன் பண்ணுவாங்க, தனியா பக்தி பண்ணுவாங்க. கோஷ்டி வந்து நம்ம சேது சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பக்தி பண்ணலாம், சேது. எஸ் 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 பிரபு. சோ அப்ப பஜனானந்தி அவங்க வந்து அவங்களுடைய பஜன், அவங்களுடைய சாண்டிங், அவங்களுடைய சாதன பக்தி, புக் படிக்கிறது, என்னென்னவோ பகவானுக்கு சேவை செய்யறது, இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. எஸ். அப்போ கோஷ்டி ஆனந்தி என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கூடவே நாம் பெற்ற நம்ம இந்த இன்பத்தை பெற்றிருக்கோம், பகவானோட அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு, பகவானோட பக்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வைஷ்ணவர்கள் யாருன்னா அப்படின்னா பரதுக்க துக்கி. ஐயோ, இந்த ஒரு ஆத்மாவுக்கு இந்த பக்தி கிடைக்க கூடாதா? நம்ம அனுபவிக்கிற இந்த ஆனந்தம் அந்த ஆத்மாவுக்கும் கிடைக்க கூடாதா? ஏன் இந்த ஆத்மா இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து சில கஷ்டங்களை நஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? மற்றவங்களுக்கு பக்திய கொடுக்க முயற்சி செய்வாங்க. கோஷ்டி ஆனந்தி. அப்போ இப்ப இந்த இவங்க வந்து பிரபுபாதருடைய ஒய்ஃப் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம வந்து வெளியில போய் பிரச்சாரம் பண்ணணும், அந்த விஷயத்துல அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை. அப்ப பிரபுபாதர் சிலர் வந்து வீட்டுக்கு அழைச்சி எல்லாருக்கும் பகவத்கீதையை வந்து சொல்லி கொடுப்பார். அப்போ வந்து அவங்க வந்து அதுல வந்து அப்போ வந்து அவங்க வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அதுல, அந்த இதுல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்ப நம்ம படிக்க போறது. ஏன்னா நம்ம எல்லாரும் பக்தியில இருக்கோம், நம்ம கூட நம்மளுடைய கணவனோ மனைவியோ பக்தியில இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஆனா இது வந்து சில டைம்ல அது மாதிரி நடக்கும் நடக்காது. அது பகவானுடைய சோதனையா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய கர்மாவா இருக்கலாம், வாட் எவர் ரீசன், பகவானுடைய விருப்பம். அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன் இந்த பிரபுபாத லீலாமிர்தம் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த பக்தியில நீங்க பகவத்கீதை படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம். ஆனா ஒரு பக்தரோட வாழ்க்கையை படிக்கும் போதுதான் நமக்கு பிராக்டிக்கலா வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். ஓகே, இந்த ஒரு 3 லைனை நான் படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தன் மனைவி இவ்வளவு பிடிவாதமாக இருந்த போதிலும் அவை பொறுமை இழக்காமல் அவரை எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்த வண்ணம் இருந்தார். வீட்டுல கணவனோ மனைவியோ பக்தி பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். அடுத்து இன்னொன்னு என்ன செய்யணும் மாதாஜி? 2 விஷயம் இருக்குங்க. பக்தி பண்ண வைக்கணுமா பிரபு? நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும் அவங்களுக்கு. ஓகே, ஒரு ரவுண்ட் சான் பண்ணுங்களா மாதாஜி, இல்ல ஒரு ரவுண்டு வாங்க கோயிலுக்கு போகலாம், இல்ல பகவானுக்கு வந்து சேவையில ஏதோ ஒரு விதத்துல ஈடுபடுங்க. சோ தட் அவங்களோட அந்த பியூரிஃபிகேஷன் நடக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்ய 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 அவங்க பியூரிஃபை ஆவாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு அளவுக்கு மேல அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க? அந்த பக்தின்ற விஷயத்துக்கு வருவாங்க. இது கிளியரா? ஓகே. அப்ப பிரபுபாதர் வந்து அவர் மருந்து விற்பனையாளர், அடிக்கடி வந்து ட்ரெயின்ல போறார். இப்போ அப்ப பிரபுபாதர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுவும் முக்கியமான விஷயம். பிரபுபாதர் வந்து பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறார். எதுக்காக அப்படின்னா, இது வந்து தன்னுடைய குருவோட கட்டளைய பரப்புவதற்கு உதவியா இருக்கும் அப்படின்னு. அப்ப இதனால மட்டும்தான் பிரபுபாதர் அந்த பிசினஸ்ல இருக்கார். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும், என்னைக்கு அவருடைய குருவை பார்த்தாரோ அன்னைக்கே பிரபுபாதர் மனசுல ஒரு இடத்துல ஒரு விஷயம் வந்துடுச்சு. என்ன விஷயம்? கிருஷ்ண பக்திய பரப்பணும், பட் குடும்பத்தையும் பார்க்கணும்,
இன்னொரு பக்கம் பிசினஸ பார்க்கணும். ஏன் பிசினஸ பார்க்கணும்? பணம் வேணும். பணம் இருந்தால் எதற்காக பணம்? கிருஷ்ண பக்தி பரப்புவது. புக் கிருஷ்ண பிரிண்ட் பக்தி. பண்ணலாம். எஸ் எஸ் இதுதான் பிரபுபாதர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பிசினஸ்ல. அப்போ நம்ம இது வந்து ரொம்ப முக்கியம். வப்பு சேவா, வாணி சேவா. இப்ப நம்ம வந்து யாரையாவது குருவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அவங்களுடைய அசோசியேஷன் வந்து மிகப்பெரிய பாக்கியம். என்னைக்காவது நம்ம குரு வராரு, அவர் நேரா பாக்குறோம், அவருக்கு ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியமான விஷயம் எதுவும் கிடையாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது கிடைக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாணி சேவா, அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும், குருவை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், குருவோட புகழ பாடணும், அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை ஃபாலோ பண்ண முயற்சி செய்யணும். இதுதான் 2 விதையான சேவைகள் நம்ம பண்ணலாம். ஒண்ணு வப்பு சேவா. வப்பு சேவைனா என்னது? குருவுக்கு நேரடியாக சேவைகள் செய்வது. இப்ப பிரபுபாதருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு 12 தடவை தான் கிடைக்குது அவருடைய குரு. ஆனா எப்பெல்லாம் போய் பாக்குறாரோ, இது ஒரு முக்கியமான விஷயம். சிம்ம குரு, இஸ்கானோட சிம்ம குரு அப்படின்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி. ஏன்னா அவருடைய அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளோ போல்டா இருக்கும். ஆனா பிரபுபாதர் மட்டும் அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் மெர்சிய காமிக்கிறார். அப்போ 1935 அவருடைய 62வது வயசுல எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் வைக்கிறாங்க. அதுல பிரபுபாதர் வந்து ஒரு கவிதையை கொடுக்கிறார். அந்த கவிதை வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி அதை வந்து எல்லாத்தையும் கோட் பண்றார். என்ன கவிதை அப்படின்னா, புலன்கள் உண்டு கடவுளுக்கு நிரூபித்து விட்டீர்கள் நீங்கள், மாயாவாதம் என் விபத்தை விரட்டி விட்டீர்கள் நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயாவாத கொள்கை என்ன சொல்லுது? கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்றாங்க. கடவுளுக்கு உருவம் என்பது இல்லை. கடவுளுக்கு கண் கிடையாது, காது கிடையாது. கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை. அப்ப உருவமற்ற கடவுள் நம்மளை எப்படி படைத்தார்? சோ அப்போ இந்த ஒரு கொள்கை இருக்கு. அந்த மாயாவாத கொள்கையை அவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி உடைக்கிறார். எஸ் கண்டினியூ பண்ணுங்க மத்தை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ். அபைக்கும் ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவுக்கும் நடந்த சந்திப்புகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது 1935 விருந்தாவனத்தில் நடந்த சந்திப்பாகும். அப்பொழுது அபை புதிதாக வந்தவர் அல்ல, கிரகஸ்தராக இருந்து கொண்டு தன்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல சிஷ்யர். ஒரு நாள் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அபை மற்றும் சில சிஷ்யர்களுடன் மிகவும் புனிதமான ராதா குண்டத்தின் கரையில் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அபையுடன் அந்தரங்கமாக பேச ஆரம்பித்தார். மிகவும் வருத்தத்துடன் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அபையிடம் சொன்னார், கல்கத்தா கௌடிய மடத்தின் சீக்கிரத்தில் கோஷ்டி சண்டை எனும் நெருப்பு பிடிக்க போகிறது பார். இதை கேட்ட அபை என்ன சொல்வதென்று தெரியாமல் பேசாமல் இருந்தார். ஸ்ரீல பக்தி சித்தாந்தா தொடர்ந்து சொன்னார், இந்த கோவிலில் சுவற்றில் இருக்கும் பளிங்கு கற்களை பிடுங்கி விற்று பணமாக்குவதே மேல். ஏனென்றால் அப்பணத்தை கொண்டு புத்தகங்களை அச்சடித்து விநியோகம் செய்யலாம். பிறகு ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அபையிடம் நேரடியாக புத்தகங்களை சிலவற்றை அச்சடிக்க வேண்டும் என்பது எனது நெடுநாள் ஆசை. உனக்கு என்றேனும் பணம் கிடைத்தால் அதை கொண்டு புத்தகங்களை அச்சிடு என்றார். புனிதமான ராதா குண்டத்தில் அருகில் நின்றவாறு ஸ்ரீல பக்தி சித்தாந்தா சொன்ன இந்த வார்த்தைகள் அபையின் உயிரோடு உயிராக கலந்தது. உன்னால் என்றேனும் பணம் கிடைத்தால் அதை கொண்டு புத்தகங்களை அச்சிடு. ஸ்ரீல பக்தி சித்தாந்தா சரஸ்வதி இவ்வுலகை விட்டு 1936 டிசம்பர் மாதம் மறைந்தார். அவர் மறைவுக்கு 1 மாதம் முன்புதான் அபை அவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார். கிரகஸ்தா என்ற முறையில் தன்னால் தன்னுடைய குருவுக்கு தகுந்த முறையில் சேவகம் செய்ய முடியவில்லை என்றும் இந்நிலையில் தான் செய்ய வேண்டியது என்ன என்றும் கேட்டு எழுதியிருந்தார். இக்கடிதத்தின் முடிவில் அபை ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவை எனக்கென்று தனிப்பட்ட முறையில் வேலை ஏதேனும் தர இருக்கிறீர்களா என்று கேட்டிருந்தார். இந்த கடிதத்திற்கு 2 வாரம் ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவிடம் இருந்து பதில் வந்தது. வங்காளம், ஹிந்தி தெரியாத மக்களிடையே
நம்முடைய எண்ணங்களையும் வாதங்களையும் ஆங்கிலத்தில் உன்னால் விளக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது. இப்படி செய்வதால் உனக்கும் நன்மை, உன்னிடம் இருந்து கேட்பவர்களுக்கும் நன்மை. ஆங்கிலத்தில் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை பிரச்சாரம் செய்வதில் நீ வல்லவனாய் திகழ்வாய் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. 1922 ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவை நான் முதலில் சந்தித்த போது அரிய அறிவுரையும் இக்கடிதத்தில் அவர் சொல்வதும் ஒன்றே என்று அபய் உணர்ந்தார். தான் முன்பு கூறியதை இப்பொழுது கடிதம் மூலம் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா உறுதி செய்ததாக அபய் எடுத்துக்கொண்டார். உடனே அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று தெளிவாக தெரிந்துவிட்டது. மடத்தில் நெருப்பு ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் யா இப்போ குயிக்கா யாரா சம்மரைஸ் பண்றீங்களா? மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஹரே கிருஷ்ணா, நீங்க கேட்டதுல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் குயிக்கா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. பக்தி சித்தாந்தா சரஸ்வதி தாக்கூரும் பிரபுபாதரும் ராதா குண்டத்துல அந்த கரையில சந்திச்சாங்க. அப்ப உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புக்கு அச்சிட சொன்னாங்க பிரபுஜி. எஸ், அப்போ புக்கை வந்து அச்சிடுன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பின்னாடி வந்து பிரபுபாதர் வந்து அவருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி 1936 1936 இந்த உலகத்தை விட்டு செல்றார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறார். கடிதம் என்ன அப்படின்னா, நான் கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கேன், என்னால என்ன பண்ண முடியல, அதிகமா உங்களுக்கு சேவை செய்ய முடியல, எனக்கு ஏதாவது கட்டளை இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அப்போ வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றார். என்ன அப்படின்னா, நீங்க இந்தி வங்காளம் இது தெரியாத இருக்கிற மக்களுக்கு இந்த சைத்தன்ய மகாபிரபு போதனைகள் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்றார். அப்போ 1922 1936 சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? ஆங்கிலம் தெரிந்த மக்களிடையே சைத்தன்ய மகாபிரபுவோட போதனைகளை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் அவருடைய வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்ற விஷயத்தை அவர் எடுத்துக்கிறார். ஓகே, ரொம்ப நன்றி. இப்ப யாருக்காவது கேள்வி சந்தேகம்னா இப்ப நீங்க சொல்லுங்க. கமெண்ட், இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் போகணும் வரனாலும் நீங்க இப்ப சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா, இது உங்களுடைய நேரம். இப்போ வந்து நம்ம வந்து பகவத்கீதையோட 15வது அத்தியாயம் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு நேரம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. எஸ், ஷோபா மாதாஜி, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுதுங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபு, I could follow it. ஓகே, உங்களுக்கு அந்த புக்ல ஃபாலோ பண்ண முடிஞ்சதா மாதாஜி இங்கிலீஷ்ல? Yes பிரபு, it is. Yes பிரபு, I came through this passage till now. ஹரிவோ, தேங்க்யூ மாதாஜி. நீங்க வந்து யூ மார்க் மாதாஜி, யூ மார்க் தட் பேஜ் so that we'll continue next time. Yes பிரபு, I have marked it பிரபு. Thank you. ஓகே, வெனிலா மாதாஜி, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது பிரபு. ஹரே கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. பதில் சொல்ல தெரியல எனக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேளுங்க மாதாஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். அதுக்கடுத்து நிறைய இது என்ன சொல்றாங்கன்னா, சாஸ்திரங்கள்ல நம்ம கிருஷ்ணனை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம காதுக்கு ஒரு அளவு தானே இருக்கு. அப்ப அது என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு, நீங்க அதோட கொள்ளளவு 1 லிட்டர், அது 1 லிட்டர் தண்ணி ஊத்தினோட என்ன ஆகும், அது அதுக்கு மேல ஊத்தும் போது வழிந்து விழும். அது மாதிரி நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்க 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 ஒரு லெவலுக்கு மேல ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இங்க வழிந்து வீழாது, நம்ம உடனே என்ன செய்வோம், பேச ஆரம்பிப்போம். ஓகே, ஹரி ஹரே கிருஷ்ணா. ஆரம்பிங்க பிரபு. ஹரே கிருஷ்ண மாதை. நீங்க ஃபாலோ பண்ணீங்களா பிரபு? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஓரளவு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. என்னைய கேட்டீங்களா பிரபு? ஆமா பிரபு, புரிஞ்சுதுங்களா பிரபு ஓரளவு? புரிஞ்சுது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்லோகா படிக்கலாம். எஸ், யாரா வாலண்டியர் பண்றீங்களா? 5 ஸ்லோகமா படிக்க போறோம். யார் யார் வேணும், யார் யார் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 20 ஸ்லோகம் இருக்கு, 4 வாலண்டியர்ஸ். தேன்மொழி மாதாஜி. ஓகே, நீங்க படிங்க மாதாஜி 5 ஸ்லோகாஸ்.
Yes, Mataji. हरे कृष्ण प्रभुजी। Hare Krishna. पुरुषोत्तम योगम श्री भगवानुवाच ऊर्ध्वमूलम् अधशाकम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्तांसि यस्य वर्णानि यस्तं वेद स वेदवेत् अधशोत्वं प्रसृतास्तस्य साका गुणप्रवृत्ता विषयप्रवालाः अधस्य मूलान् यनुचन्त तानि कर्माणुबन्धीनि मनुष्यलोके न रूपमश्येह तदोपलभ्यते नान्तो न चादिर्न स सम्प्रदिष्टा अश्वत्थं येनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा तदपदन्तत् परिमार्गितव्यं यस्मिन् कदा न निवर्तन्ति भूयः तं एव सात्यं पुरुषं प्रपद्ये यद प्रवृत्ति प्रसृता पुराणी निर्माणमोहा जिदसङ्गदोषा अत्यात्मनित्या विनिवृत्तकामः त्वन्त्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैर्गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्। हरे कृष्ण प्रभुजी। Hare Krishna Mataji. வேற யாரோ படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகா 6ல இருந்து 10 வரை. नादद्भाषयदो सूर्यो न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तत्ताम परमं मम ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनःशस्त्राणि इन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति शरीरं यदवाप्नोति यच्चाभ्य उत्क्रमादीश्वरः हृदयद्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयत् श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसानं घ्राणम् एव च अधिष्ठाय मनश्चायान् विषयानुपसेवते उग्रमान्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्विदां विमूढनान् पश्यन्ति ஞானசக்ஷுஷः. ஹரே கிருஷ்ணா. அடுத்த 11ல இருந்து 20 யாரோ வாலண்டியர் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. यजन्तो योगी படிங்க மாதா. எஸ். ऐनम् अस्पर्धम् आत्मन्य अवस्थितं पदन्तो ये अकृतात्मानो नैनं पश्यन्तम् असेदस येत्तादित्य कथं तेजो जगत्पाश्यते किलं यच्छन्द्राणि पश्यग्नौ तत्तेजो विद्धि मामहम्। कामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा पुष्णामि शौषितः सर्वा सोमभूत्वा रसात्मः अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रिता प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधं सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतिज्ञानमपोहनं च वेदस्य सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेदविदेव चाहम्. ஹரே கிருஷ்ணா. 16ல இருந்து 20 யாரா வாலண்டியர் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மதி. त्वामिमौ पुरुषौ लोके सरक्षाक्षर एव च सरक्षर्वाणि भूतानि गूढस्थोषर उच्यते उत्तमपुरुषस्तव्य परमात्मेत्युता कृतः यो लोकत्रयम् आविश्य बिभर्त्यव्यय ईश्वरः
यस्मात् शरम् अदितोऽहम् अक्षरात् अभिषोत्तमः अदोऽस्मि लोके वेदे च प्रदीप्तः पुरुषोत्तमः यो माम् एवम् असम्मूढो जानाति पुरुषोत्तमम् स सर्वविद् भजति मां सर्वभावेन भारत इति गुह्यतमं शास्त्रम् इदम् उक्तं मया नघ एतद् बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृतश्च च भारत। हरे कृष्णा जय प्रभु श्री जी, थैंक यू कृष्ण प्रभु जी। चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। ஸோ ரொம்ப நன்றி. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த பிரபுபாத லீலாமிர்தம் படிக்கிறதுக்கு? எத்தனை பக்தர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். எஸ் ராதாநாத் பிரபு, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கா? 27ஆம் தேதி வருது பனியாட்டி மஹோத்சவ், சுடாதேவி மஹோத்சவ். நம்ம இஸ்கான் பாண்டிச்சேரியில எல்லாம் நல்லா கொண்டாடணும். ஸோ எல்லாருக்கும் இன்வைட் பண்றேன், எல்லாரும் வாங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம பட்டம் பக்கம் ப்ரோக்ராம் இருக்கு ப்ரோஜி, நீங்க எல்லாம் வரல. ஓகே ஓகே ப்ரோ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டுடே நியூ டிவோட்டி அட்டெண்டன்ஸ். யா ஸோ முக்கியமாக இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ண ஆறுமுகம் பிரபு, அப்புறம் மற்றும் ஷோபா மாதாஜி அண்ட் ஸோ ஆறுமுகப்போ இன்னைக்கு வந்தாங்க கோயில் தரிசனம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே நான் சொல்லிட்டேன், நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க கிளாஸ். அப்படி அவங்க குயிக்காக மைக்ரோசோட டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ தான் கோயிலில் இருக்காங்க, கோயிலில் உட்காந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரபு உங்களுடைய திருப்பாதங்கள் என்னோட பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கோங்க. இது சாதாரண விஷயம் இல்லை பிரபு, அருமையான ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ போஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க, நன்றி. So special to Mahendra Prabhu. Prabhuji. என்ன ப்ரோ? Mahavilasa Govindadas Prabhu. So thanks very much. Hare Krishna. Thank you bro. All your blessings Prabhu and Guru Maharaj blessings. All glories to Guru Maharaj. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கலந்துக்கிட்ட அனைத்து பக்தர்களுக்கும் மிக மிக நன்றி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டடீஸ் கிளாஸஸ். இது மாதாஜி பிரபு பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே இது அனுப்பியிருக்கோம் குரூப்ல. பிரபு நீங்க மேபி ஆறுமுகம் பிரபு ஆட் பண்றீங்க. அந்த குரூப்ல வந்து நம்ம இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் எல்லாமே அதுல அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே பிடிஎஃப் டாக்குமெண்டா ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பார்க்கலாம் நீங்க. எஸ், ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கலந்துக்கிட்ட அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களோட திருப்பாதங்களை என்னோட வணக்கத்தை ஏத்துக்கோங்க. வாஞ்சா கல்ப தருவேஷ கிருபா சிந்து வியேவச்ச பதிதானாம் வைஷ்ணவேபியோ நமோ நம அனந்த கோடி வைஷ்ணவ விருந்துக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் की जय, ஸ்ரீல குருதேவ் की जय, நிதாய் கௌர சீதா பிரேமானந்தே ஹரி ஹரி போல். ஆர் பிரபுஜி ஒன் மோர். ஸோ எல்லாரும் எவ்வளோ ரவுண்ட் கண்டிங் பண்றாங்க, நம்ம வாரத்துல இந்த ஃப்ரைடே மட்டும் கேட்கலாம். உங்க எவ்ரிடே எவ்வளோ சண்டிங் பண்றீங்க அதில் நோட் பண்ணிட்டு நீங்க சொல்லணும் கிளாஸ்ல. நான் மண்டே எவ்வளோ பண்ணிட்டேன், டியூஸ்டே அப்படி பண்ணிட்டேன், வெட்னஸ்டே எவ்வளோ ரவுண்ட் சண்டிங் பண்றேன். ஸோ எல்லாரும் சொல்லணும் கண்டினியூவா எவ்வளோ சண்டிங் பண்றீங்க. எஸ், ஸோ கண்டிப்பா இது நம்மளை ஊக்குவிக்கும், உற்சாகப்படுத்தும். நமக்கு ஏதாவது சாண்டிங்ல ஏதாவது டிஃபிகல்டிஸ் கடினம் இருந்தா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் மாதாஜி பிரபுஜி கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ தயவு செய்து இன்னிலேருந்து நோட் பண்ணுங்க, இன்னிலேருந்து சாண்ட் பண்ண ஆரம்பிங்க. வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரபுபாதருக்கு நம்ம புஷ்பம் சமர்ப்பிக்கணும் தினமும். கரெக்டா? நம்ம சாண்டிங்க அவர்கிட்ட சமர்ப்பிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பிரபுபாதருக்கு செலுத்துற மிகப்பெரிய புஷ்பாஞ்சலியா இருக்கும். நம்ம சாண்டிங் அஞ்சலி பண்ணலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எத்தனை ரவுண்ட் நம்ம சாண்ட் பண்றோமோ அதை நம்ம பிரபுபாதருக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. Thank you. Hare Krishna Prabhu. Dandavat pranam to everyone. Hare Krishna Mataji, dandavat pranams. Dandavat pranam Prabhu. Hare Krishna. Hare Krishna Mataji, dandavat pranams.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே 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 கிருஷ்ணா